ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்னொன்று ஆட்டோமேஷன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருளோட ரா மெட்டீரியல் ஆர் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு அது ஒரு ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷனுக்கு வந்து மூவ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வேயர் யூஸ் பண்ணி ஆட்டோமேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்படி பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டோட மேனுஃபேக்சரிங் டயத்தை வந்து அவங்க ரொம்ப கம்மி பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுற மிஷினரிஸு, அப்புறம் அந்த கன்வேயர் செட்டப்பு, மொத்த சிஸ்டமே பார்த்தீங்கன்னா மல்டி காம்பனண்ட்டை பேஸ்ட் பண்ணி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு செட்டப் காம்பனண்ட்டை எடுத்து அதில் நீங்கள் நிறையா ப்ரொடக்ஷன் போட்டீங்க, ரெக்குயர்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதே செட்டப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வேறு காம்பனண்ட்டை நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம். இது பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னா மேன் பவர் கம்மி பண்ணலாம், அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற டயத்தை வந்து ஓவரால் டைம் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணலாம், மேனுஃபேக்சரிங் பண்ணுற பொருளோட குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தலாம், அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுற குவான்டிட்டியும் அதிகப்படுத்தலாம். குவான்டிட்டி வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும். இப்போ 1 ஹவருக்கு 1000 நம்பர் ஆஃப் பீஸை வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பீஸ் வந்து கண்டினியூவாக வந்து அவங்களுக்கு 1 ஹவருக்கு 1000 பீஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். இந்த சிஸ்டத்துக்கு பேர் தான் ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்.